ஒருமுறை ஒரு சிவன் கோயில் வாசலின் ஒரு நாய் சுற்றி கொண்டிருந்தது. அருகில் உள்ள வீடுகளில் போடப்படும் எச்சிலிலையை உணவாய உண்டு அது வாழ்ந்து வந்தது. அந்த கோவிலில் 11 நாள் திருவிழா தொடங்கியது. கடவுளுக்கு படைத்த உணவு வீணாக கூடாது என்று நினைத்து யாருமே எச்சிலிலை போடவில்லை. அதனால் அந்த நாய்க்கு உணவு கிடைக்கவில்லை. மிகுந்த பசியுடன் அந்த நாய் கோவிலின் வாசலில் படுத்திருந்தது. அப்போது கோவிலுக்குள் ஒரு பிராமணர் ராமாயணம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ராமேஸ்வரத்தில் ராமர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தின் மகிமையை புகழ்ந்து கூறினார். அதை கேட்டு அங்கே இருந்த அனைவருக்கும் ராமேஸ்வரம் சென்று சிவனை தரிசிக்க வேண்டும் என்று ஆசை வந்தது. திருவிழா முடிந்ததும் ராமேஸ்வரம் சென்று புண்ணியம் சேர்க்கலாம் என்று முடிவு செய்தனர். அந்த பேச்சை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த நாயும் அந்த நாயின் மனதிலும் ஒரு ஆசை வந்தது. நாமும் ராமேஸ்வரம் போகலாம், எத்தனை நாள் தான் இந்த எச்சில் உணவை சாப்பிட்டு வாழ்றது, நாமும் புண்ணியம் தேடி போகணும் என்று முடிவு செய்தது அந்த நாய். திருவிழா முடியும் வரை அந்த பிராமணரின் வார்த்தைகளை கேட்டு கேட்டு அந்த நாய்க்கும் பக்தி அதிகமானது. திருவிழா சிறப்பாக முடிந்தது. சரி, இப்போ ராமேஸ்வரம் போகலாம்னு என்று நினைச்ச நேரத்துல அருகில் இருந்த ஒரு வீட்டின் வாசலில் சத்தம் கேட்டது. நாய் திரும்பி பார்த்தது. ஒரு எச்சிலிலையில் நிறைய கறியுடன் சுவையான உணவு. மிகுந்த பசியுடன் இருந்த அந்த நாய் அந்த உணவை அவசரமாக சாப்பிட்டது. ஆஹா, என்ன ருசி, என்ன மனம், நல்ல வேளை நம்ம ராமேஸ்வரம் போகல, அங்க போயிருந்தா இந்த மாதிரி கரிசோறு கிடைச்சிருக்குமா. அந்த நிமிஷமே ராமேஸ்வரம் செல்வதை முழுசா மறந்தது. அடுத்த வீட்டில் எப்போ எச்சிலிலை விழும் என்று காத்திருக்க ஆரம்பித்தது. இந்த நாயின் மனம்தான் மனிதனின் மனமும். எதுவும் இல்லாத போது சோகத்தில் இறைவனை நினைத்து பக்தியில் மூழ்குவோம். ஆனால் நமக்கு எல்லாம் கிடைத்தவுடன் இறைவனை மறந்து ஆட்டம் போட ஆரம்பித்து விடுவோம். இதுவே பிறவி துன்பத்திற்கான முக்கியமான காரணமாகும். உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. பக்தி உலகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.